ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் அவரை ஆராதிக்கும் சிலாக்கியத்தை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கிறிஸ்து பிறந்த தினத்தின் பின்பதாக வரும் 3வது ஞாயிற்றுக்கிழமை. மேலும் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானம், அதாவது இயேசு தனது ஞானஸ்நானத்தின் மூலமாக தேவனுடைய குமாரனாக நம் மத்தியிலே வெளிப்படுத்தப்பட்டார் என்று நாம் தியானிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளின் தியானங்களும் இந்த நாளின் ஒவ்வொரு காரியங்களும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையையும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கும் காரணமாக இருப்பதாக. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேலை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேலை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆமாண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை சுத்தப்படுத்தும். உம்முடைய பிரஜைகளாக தொடர்ந்து உம்மை ஆராதிக்கும் சிலாக்கியத்தை தாரும். பரிசுத்தத்தோடு உம்மை ஆராதிப்பதற்கும் உம்மை கண்டுகொண்டு இந்த சமுதாயத்திற்கு உம்மை காண்பிப்பதற்கும் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த ஆராதனையின் எல்லா துதி கன மகிமையை நீர் ஒருவரே ஏற்று அங்கீகரியும். இயேசுவின் நல் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக பாமாலை 13 பாடுவோம். யூதேயாவின் ஞானசாஸ்திரி.
மீட்பருடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் நாம் அனைவரோடும் கூட தங்கி இருப்பதாக. நாம் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் இருதயங்களின் எல்லா விருப்பங்களையும் எல்லா இரகசியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆகவே நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பரபரமே, பரமராஜாவே, சர்வவல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஒரே பிறக்கமான இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பரபரமே, பிதாவின் சொந்தமே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவாறே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வாசலிருக்கிறவாறே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவரே ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே, தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். 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 ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுக்காக இந்த பூமியில் மனிதகுமாரனாக பிறந்து எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உமது ஞான ஸ்நானத்தின் அடிப்படையாக நாங்களும் எல்லா நீதியையும் பின்பற்றி உமக்கு மகிமையை கொண்டு வர இந்த சமுதாயத்திற்கு நாங்கள் உம்முடைய சுதந்திரவாளிகள், உம்முடைய பிள்ளைகள் என்பதை அறிமுகப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். தேவ கிருபை தாமே இந்த ஆராதனையின் மூலம் எங்களை நடத்தி செல்லட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். வேத பாட வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42வது அதிகாரம் 1 முதல் 7 வரை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42வது அதிகாரம் 1 முதல் 7 வரை. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும்
இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவைகளையும் பரப்பினவரும், இதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது: நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேதபாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்ட சங்கீதம் 2 வசனங்கள் 1 முதல் 8 வரை. சங்கீதம் 2. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும். அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அனைவரும் அமர்வோம். இரண்டாம் வேதபாடம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் முதல் 40ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் முதல். அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடு உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறு ஒருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேதவாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவருக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையில் தண்ணீருள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி இரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையேறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். பிலிப்பு ஆசேத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான் என்பதே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட இரண்டாம் வேதபாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.
181 பாடுவோம். யோர்தான் விட்டேரி. யோர்தான் விட்டேரி இருக்கிற சுவிசேஷ வேத பாடம் தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 15வது வசனம் முதல் 22வது வசனம் முடிய அடங்கியிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வார்த்தையை கேளுங்கள். வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி தூய லூக்கா அதிகாரம் 3 வசனங்கள் 15 முதல் 22 வரை. யோவானை குறித்து இவன்தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லாரும் எண்ணம் கொண்டு தங்கள் இருதயங்களில் யோசனையாயிருக்கையில் யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது கலத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியில் சுட்டரிப்பார் என்றான். வேறு அநேக புத்திமதிகளையும்
அவன் ஜனங்களுக்கு சொல்லி பிரசங்கித்தான். காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது தன் சகோதரனான பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தமாகவும் தான் செய்த மற்ற பொல்லாங்குகளின் நிமித்தமாகவும் யோவானாலே கடிந்து கொள்ளப்பட்ட போது தான் செய்த மற்ற எல்லா பொல்லாங்களும் தவிர யோவானையும் காவலில் அடைத்து வைத்தான். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவைப் போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இது இயேசுவின் சுவிசேஷ வார்த்தை. ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசும், உமது சத்தம் கேட்டு சித்தம் செய்கிற மக்களாக மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்கள் எல்லோரையும் இந்த ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானம் மற்றும் இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானத்தின் மூலமாக அவர் தேவனுடைய குமாரனாக அறிமுகப்படுத்தப்பட்டார் என்று சொல்லுவது சரியாக இருக்கும். வெளிப்படுத்தப்பட்டார் என்று சொல்லுவோம் என்றால், அவருடைய பிறப்பின் போது இதோ உங்களுக்காக இரட்சகர், கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று இந்த சமுதாயத்திற்கு அவர் கிறிஸ்துவாக வெளிப்படுத்தப்பட்டு விட்டார். இப்பொழுது அவரே ரட்சிக்கும் மேசியாவாக இந்த சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார். எப்படி? அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறிய பொழுது வானம் திறக்கப்பட்டு ஒரு சத்தம் வருகிறது, இவரே என்னுடைய நேசகுமாரன், உங்களுடைய ரட்சிப்பிற்காக இவருக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும் என்று. ஆக இந்த நாளிலே கிறிஸ்துவின் ஞானஸ்நானம் கற்றுத்தரும் ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோமாக. பொதுவாக ஞானஸ்நானம் குறித்து நமது திருச்சபை அவ்வளவு அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது கிடையாது. போதகருக்கு அறிவித்துவிட்டு ஏதோ ஞானஸ்நானத்தை பெற்றுவிட்டு நாம் கடந்து செல்கிறோம். இப்படியாக ஒரு திருச்சபையிலே ஞானஸ்நானத்திற்காக நாள் குறிக்கப்பட்டது. அந்த திருச்சபையின் வழக்கத்தின்படியாக ஞானஸ்நானத்திற்கு முந்தைய நாளிலே ஆலயத்தின் போதகர் குடும்பத்திற்கு சென்று அவர்களுக்கான ஞானஸ்நான வகுப்புகளை எடுத்துவிட்டு கடைசியாக, ஐயா நீங்கள் ஞானஸ்நானத்திற்கு ஆயத்தம்தானா, நாளைய தினத்திலே உங்களை ஞானஸ்நானம் கொடுக்க முடியுமா என்று கேட்டபொழுது, ஆமையா எல்லா விதத்திலும் நாங்கள் ஆயத்தம், எல்லாருக்கும் உணவுக்காக ஆர்டர் கொடுக்கப்பட்டு விட்டது, சரியான உணவு வகைகள் பரிமாறப்படும், எல்லோரும் வருக. ஐயா நான் அதை குறித்து கேட்கவில்லை, உண்மையிலே நீங்கள் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு ஆவிக்குரிய பிரகாரமாக ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஆம், நாங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் எல்லா ட்ரிங்க்ஸும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறோம், எல்லோரும் ஆவியில் களி கூற முடியும் என்று சொன்னார்களாம். ஸோ ஞானஸ்நானம் இன்றைக்கு ஏதோ ஒரு சமுதாயத்தின் மக்களை கூட்டி அவர்களோடு நாம் நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும் ஒரு ஐக்கிய கூட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அது ஆவிக்குரிய கூட்டமாக மாறாமல் கடந்து சென்று கொண்டிருக்கிறது என்பது ஒரு வேதனைக்குரிய விஷயம். இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த ஞானஸ்நானம் நம்மை ஆவிக்குரிய மக்களாக ஆயத்தப்படுத்துவதற்காக நமக்கு முன்பதாக எடுத்துக்காட்டாக வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானம் எதனை காட்டுகிறது? யோவான் ஸ்நானகன் சமயத்தில்தான் ஞானஸ்நானம் முதலாவதாக அறிமுகப்படுத்தப்படுகிறது. யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், மனம் திரும்பி உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படி என்றால் இயேசுவின் ஞானஸ்நானம் மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்நானமா? கண்டிப்பாக இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பாவம் செய்யாதவர், அவர் எதிலும் இருந்து தன்னை மனம் திரும்ப வேண்டும் என்பதற்கு அவசியமில்லை. ஆக இயேசுவின் ஞானஸ்நானம் மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்நானம் கிடையாது. அப்படி என்றால் இயேசுவின் ஞானஸ்நானம் வரப்போகிற மேசியாவை எதிர்பார்த்து
எடுக்கக்கூடியதான ஞானஸ்நானமா? அதுவும் இல்லை. யோவானால் ஞானஸ்நானம் பெற்ற ஜனங்கள் யோவானின் மூலமாக ஞானஸ்நானம் பெறும் பொழுது இன்னும் ஒருவர் வரவிருக்கிறார், அதற்காக உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வர இருக்கிற மேசியாவிற்காக தங்களை ஆயத்தப்படுத்தும் வண்ணமாக ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆனால் கிறிஸ்துவோ அவரே கிறிஸ்து. அவர் யாருக்காகவும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியதில்லை. ஆக அவர் வரப்போகும் மேசியாவிற்காகவும் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானம் நீங்களும் நானுமான கிறிஸ்தவர்களாகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்காக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஞானஸ்நானமா? அதுவும் இல்லை. ஏனென்றால் அவரே உலகத்தை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிக்கிறவராகிய மேசியா. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானம் என்ன என்பது ஒரு பெரிய கேள்வி எல்லாருடைய மனதிலும் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானத்தை குறித்து நாம் படித்து கொள்ள வேண்டும் என்றால் யாத்திரையாகமத்தின் புத்தகம் மற்றும் லேவியராகமத்தின் புத்தகத்தை நாம் கிரமமாக வாசிக்கும் பொழுது அங்கே ஞானஸ்நானம் என்கிறதான ஒரு வார்த்தை கொடுக்கப்படவில்லை. ஆனால் அதற்கு ஒத்த மற்ற காரியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆக இந்த இடத்திலே நான் சொல்ல விரும்புவது என்ன என்றால், இயேசு கிறிஸ்துவின் இது ஞானஸ்நானம் என்று வேதாகமத்திலே பொறிக்கப்பட்டிருந்தாலும் அல்லது குறிக்கப்பட்டிருந்தாலும் இது ஞானஸ்நானத்தை விட மேலும் அதிகமானது. என்ன அப்படிப்பட்டது? ஏனென்றால் ஞானஸ்நானம் முடிந்த பின்பதாக அவர் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார். அப்படி என்றால் இது ஞானஸ்நானமா வேறு எதுமா என்பதை நாம் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்வதற்கு யாத்திரையாகமம் மற்றும் லேவியராகமத்தின் புத்தகம், யாத்திரையாகமம் 29, லேவியராகமம் 8, 13 இன்னும் தொடர்ந்து அதிகாரங்களை நீங்கள் படிக்கும் பொழுது இது இயேசு கிறிஸ்து நாம் அனைவரும் நன்கு அறிந்தபடி அவர் ஒரு ஆசாரியராகவும் இருந்தார். ஆசாரியராக இந்த உலகத்திற்கு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற மகா பிரதான ஆசாரியனாக இந்த சமுதாயத்திற்கு அவர் அறிமுகப்படுத்தப்படுகிறார். எதற்காக அப்படி சொல்லுகிறேன்? வேதாகமம், லேவியராகமத்தின் புத்தகம் மற்றும் யாத்திரையாகமத்தின் புத்தகத்திலே சொல்லப்படுகிறது, ஆசாரிய ஊழியத்திற்கு ஒருவன் வர வேண்டும் என்றால் முதலாவது குவாலிஃபிகேஷன் என்ன? முதலாவது தகுதி, அவன் லேவி கோத்திரத்தில் பிறந்திருக்க வேண்டும். இயேசு பிறந்தது லேவி கோத்திரத்திலே பிறந்திருந்தார். அடுத்து இரண்டாவது தகுதி என்ன? அவன் 30 வயது நிறைந்திருந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணப்பட முடியும். இயேசு கிறிஸ்து 30வது வயது நிறைந்தவராக யோவான் பக்கத்திலே வருகிறார். மூன்றாவது தகுதி என்ன? அவர் முதற் பிறந்த மகனாக இருந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மாரியாள் யோசேப்பிற்கு முதலாவது பிறந்த மகன். சோ அது மூன்றாவது தகுதி. நான்காவது தகுதி என்ன? அவருடைய சரீரத்திலே களங்கம் இல்லாதவராக, எந்த விதமான அங்கஹீனம் இல்லாதவராக இருக்க வேண்டும். இயேசுவோ சரீர பிரகாரமாக முழுமையுடையவராக இருந்தார். மேலும் அவர் பரிசுத்தவானாக இருக்க வேண்டும். உலகத்தையும் உலகத்தின் பாவத்திற்கும் தன்னை வெறுத்து ஒதுக்கி இருக்கிறவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவனை முதலாவதாக ஆசாரியன், பிரதான ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும்? அவனை தண்ணீர் ஊற்றி கழுவ வேண்டும். அதுதான் யாத்திரையாகமத்தின் புத்தகத்திலும் லேவியர் புத்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பதாக அவன் முழுமையாக கழுவப்பட வேண்டும். அதற்கு பின்பதாக அபிஷேக தைலத்தின் எண்ணெய் அவனுடைய சரீரத்தின் மீது தெளிக்கப்பட வேண்டும். ஆக இவைகள் தான் ஒரு ஆசாரியனாக இந்த சமுதாயத்திற்கு ஒருவனை அபிஷேகம் பண்ணுவதற்கான தகுதி மற்றும் முறைமைகள். இப்பொழுது யோவான் ஞானஸ்நானத்தை, யோவான் இயேசுவிற்கு கொடுக்கிற இந்த ஞானஸ்நானத்தை நாம் எடுத்து பார்ப்போம் என்றால் இந்த அனைத்து காரியங்களும் இயேசு கிறிஸ்துவிலே மகா பிரதான ஆசாரியனாக பூரணம் அடைவதை நாம் கண்டுகொள்ள முடியும். 30 வயது நிரம்பியவராகிய லேவி கோத்திரத்தானாக, சரீரத்திலே இந்த பழுதும் இல்லாதவராக, ஆண்டவரால் அபிஷேகப்பட்டு இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற மகா பிரதான ஆசாரியனாக உங்களுக்கும் எனக்கும் முன்பதாக அவர் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அப்படி என்றால் நான் ஞானஸ்நானம் என்கிறதான ஒரு காரியத்தை மறுக்கிறேன் என்று சொல்லப்படுவதை விட இவர் சமுதாயத்திற்கு மகா பிரதான ஆசாரியராக அறிமுகப்படுத்தப்படுகிறார் என்கிற இன்னும் ஒரு உண்மையையும் உங்கள் மத்தியிலே நான் வைத்து செல்வதற்கு தான் விரும்புகிறேன். ஆக இயேசுவின் இந்த ஞானஸ்நானம் அது ஞானஸ்நானம் மட்டுமல்ல, அவர் உங்களுக்கும் எனக்கும் என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற பிரதான ஆசாரியராக அறிமுகப்படுத்தப்பட்ட தருணம். இந்த ஞானஸ்நானம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன காட்டுகிறது என்று 3 காரியங்களை வெகு வேகமாக உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக, பேப்டிசம் இஸ் இம்பார்ட்டன்ட், இட் இஸ் a symbol of obedience. ஞானஸ்நானம் என்பது அது ஒரு கீழ்ப்படிதலின் தன்மை என்று நாம் சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனிடத்திலே சொல்லும் பொழுது, நான் எல்லா நீதியையும் நிறைவேற்றுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்,
கிறிஸ்துவிற்கு தேவனுடைய சித்தத்திற்கு இது ஒத்து போகும் என்றால், தேவனுடைய நாமத்தை இது மகிமைப்படுத்தும் என்றால், என்னை எந்த நிலைமைக்கும் அர்ப்பணித்து விடுவதற்கு நான் ஆயத்தம். நான் கீழ்ப்படுகிறேன். எதற்காக கீழ்ப்படுகிறேன்? அவரால் அனுப்பப்பட்டு இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக, அவரால் அனுப்பப்பட்டு இந்த மக்களின் நல்வாழ்வுக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விடுகிறேன். அது இந்த ஞானஸ்நானமாக இருக்கட்டும், அல்லது சிலுவையிலே நான் மீண்டுமாக பெறப்போகிற இன்னும் ஒரு ஞானஸ்நானமாக இருக்கட்டும், எதுவாகவும் இருக்கட்டும், அனைத்திற்காகவும் நான் அர்ப்பணித்து விடுகிறேன் என்கிற ஒரு கீழ்ப்படிதலின் சின்னம். திருச்சபையே, இன்றைக்கு நீங்களும் நானும் பல இடங்களிலே பல விதங்களிலே நாம் நம்முடைய குழந்தைகளை அல்லது நம்முடைய உற்றார் உறவினர்களை ஞானஸ்நானத்திற்காக ஆயத்தப்படுத்துகிறோம். நாம் நம்முடைய ஞானஸ்நானத்தை சற்று யோசித்து பார்ப்போம். இங்கு இருக்கிற நம்மில் அநேகர் நம்முடைய ஞானஸ்நானத்தை அறியாதிருந்திருக்க கூடும். ஆனால் நம்முடைய சந்ததியினர் அல்லது நம்முடைய உறவினர்கள் இன்னும் ஞானஸ்நானம் பெறுவதற்காக காத்திருக்கின்றனர். நாம் இந்த வேளையிலே நான் ஞானஸ்நானம் பெற்றதின் மூலமாக அல்லது என்னுடைய உறவினர்கள் ஞானஸ்நானம் பெற இருப்பதின் மூலமாக கிறிஸ்துவிற்காக அர்ப்பணித்து கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கையை துவங்குவோம் என்று நம்மை அர்ப்பணிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஞானஸ்நானம் இது வெளிப்படையான ஒரு சடங்காச்சாரம் அல்ல. ஞானஸ்நானம் திருச்சபையின் நுழைவாயில் மட்டுமல்ல. இந்த ஞானஸ்நானம் நான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறேன், கிறிஸ்தவனாக இந்த உலகத்திற்கு என்னை அறிமுகப்படுத்துகிறேன் என்று கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு இணங்குவதுதான் இந்த ஞானஸ்நானம். அதைத்தான் மத்தேயு 28:20 வசனத்திலே நாம் படிக்கிறோம். இந்த உலகத்திலே எவன் ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறானோ அவன் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும். முதலாவதாக இந்த ஞானஸ்நானம் என்னுடைய கீழ்ப்படிதலின் ஒரு சின்னம். இரண்டாவதாக, பேப்டிசம் இஸ் a testimony. It is a public testimony. நான் சமுதாயத்தின் முன்பதாக, இந்த உலகத்தின் முன்பதாக வந்து, இன்று முதல் நான் ஒரு வேறுபட்ட மனிதன், இன்று முதல் என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கின்றன, இன்று முதல் நான் பாவத்திற்கு செத்துவிட்டேன், இன்று முதல் இனிமேல் நான் இந்த பழைய பாவ வாழ்க்கைக்குள்ளாக நான் கடந்து போக மாட்டேன், நான் ஒரு புதிய மனிதனாக, அதாவது கிறிஸ்தவனாக, கிறிஸ்துவை உடையவனாக, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனாக இன்று முதல் வாழப்போகிறேன் என்று இந்த சமுதாயத்திற்கு முன்பதாக பகிரங்கமாக அறிவிப்பதுதான் ஞானஸ்நானம். அன்பின் திருச்சபையே, இன்றைக்கு இந்த சமுதாயம் உங்களையும் என்னையும் கிறிஸ்தவன் என்று அறிந்து வைத்திருக்கிறது. ஆனால் இந்த கிறிஸ்துவை நான் பகிரங்கமாக என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அறிவித்துக் கொண்டிருக்கிறேனா? கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக காண்பித்துக் கொண்டிருக்கிறேனா? ஞானஸ்நானம் பெற்ற கிறிஸ்தவர்களாக நாம் இங்கு அமர்ந்து இருக்கிறோம். ஆனால் என்னுடைய ஞானஸ்நானம் இந்த உலகத்திற்கு இயேசுவை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறதா? அல்லது என்னை பார்த்து இந்த சமுதாயம் இவன் ஏன் கிறிஸ்தவனாக மாறினான் என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறதா? இன்று அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த சமுதாயத்திற்கு கேள்விக்குறியாக மாறிவிட்டது. நான் கிறிஸ்தவனாக இருப்பதை விட மனிதனாக இருப்பதற்கே தகுதியற்றவனாக மாறிக்கொண்டிருக்கிறேன். இந்த சமுதாயத்திலே நான் மனிதனாகவே இருக்கவில்லை என்றால் கிறிஸ்தவனாக எப்படி இருக்க முடியும்? திருச்சபையே, இங்கு அமர்ந்திருக்கிற என்னுடைய அருமையான நண்பர்களே, நீங்களும் நானும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை பெற்றுவிட்டு கிறிஸ்துவை அறிவிக்காதபடிக்கு அல்லது கிறிஸ்துவை பிரகடனப்படுத்தாதபடிக்கு நான் ஏதோ உலக பிரகாரமான மாய்மாலமான மோசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்றால், கிறிஸ்துவின் ஞானஸ்நானம் உங்களுக்கும் எனக்கும், அல்லது நான் பெற்ற ஞானஸ்நானத்தை மீண்டுமாக ஞாபகப்படுத்தி, ஆண்டவரே, நான் இனிமேல் இந்த உலகத்திற்கு ஒரு சாட்சியாக உம்மை பிரகடனப்படுத்துகிற மனிதனாக வாழுவேன் என்று நம்மை அர்ப்பணிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக, கிறிஸ்துவுக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறோம் என்பதை இந்த ஞானஸ்நானம் பிரகடனப்படுத்தி காண்பிக்கிறது. மூன்றாவதாக, இயேசுவின் ஞானஸ்நானம் என்னை ஆண்டவருக்காக தனிப்படுத்துவதை காண்பிக்கிறது. தனிமைப்படுத்தப்படுதல். அதாவது இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு ஒரு புதிய மனிதனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தார். கடந்த முறை நான் சொல்லும் பொழுது அவர் 100% மனிதன், 100% தேவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தால் தன்னை கரைப்படுத்தப்படாத ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார். இந்த ஞானஸ்நானம் நான் என்னை தனிமைப்படுத்தி இந்த உலகத்தார் மத்தியிலே பரிசுத்தனாக என்னை வாழ்ந்து காட்டுவேன் என்று அர்ப்பணிப்பதின் சின்னம் என்பதுதான் இந்த ஞானஸ்நானம். இந்த ஞானஸ்நானம்
ஸ்நானத்தை குறித்து ஒரு தியாலஜியன் இப்படியாக எழுதியிருக்கிறார். ஞான ஸ்நானத்தை நான் ஊறுகாய்க்கு ஒப்பிட்டு சொல்லுவேன் என்று அவர் எழுதியிருக்கிறார். எதற்காக ஊறுகாய்க்கு ஒப்பிட்டு சொல்கிறார்? நாம் அனைவரும் நம்முடைய உணவிலே ஊறுகாயை எடுத்துக்கொள்வது உண்டு. ஞான ஸ்நானத்திற்காக கிரேக்க வார்த்தை 2 வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஒன்று பேப்டிசோ, இன்னும் ஒன்று பேப்டோ. இந்த 2 வார்த்தைகளும் கிரேக்க வேதாகமத்திலே பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஊறுகாய் எப்படி போடுவீர்கள் என்று நான் ஊறுகாய் போடுவதற்கான கிளாஸ் எடுக்கிறேன் என்று யாரும் நினைத்து விடாதீர்கள். இன்றைக்கு வீட்டுக்கு போய் ஊறுகாய் இப்படிதான் போட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் ஊறுகாயோடு எதற்காக ஞான ஸ்நானத்தை ஒப்பிடுகிறேன்? எந்த ஒரு காய்கறியை நாம் ஊறுகாய்க்காக ஆயத்தப்படுத்துகிறோமோ அது பல நாட்களுக்குள்ளாக ஒன்று வினிகர் அல்லது உப்பிற்குள்ளாக ஊற வைக்கப்பட்டு விட வேண்டும். நீங்கள் 40 நாள் அல்லது 20 நாள் கழித்து ஊற வைக்கப்பட்ட அந்த காய்கறியை எடுத்து சாப்பிடும் பொழுது எந்த சுவை உங்களுக்கு முதலாவதாக தெரியும்? எந்த சுவை முதலாவதாக தெரியும்? இதிலே ஊற வைக்கப்பட்டதோ அதனுடைய சுவைதான் நமக்கு அந்த காயிலிருந்து முதலாக புலப்படும். அதைத்தான் இவர் சொல்லுகிறார். எப்படி என்றால், எந்த காய்கறியை நீங்கள் ஊறுகாய்க்காக ஆயத்தப்படுத்துகிறீர்களோ அதனை முக்கி எடுத்து விடுகிறீர்கள் என்றால் அதற்காக கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை பேப்டோ. பேப்டோ என்றால் முக்கப்பட்டது, எடுக்கப்பட்டு விட்டது. அதிலே அந்த வினிகருடைய அல்லது உப்பினுடைய தன்மை அல்லது அதனுடைய சாரம் ஏறி இருக்காது. ஆனால் ஞானஸ்நானத்திற்காக பயன்படுத்தப்படுகிற வார்த்தை பேப்டோ என்கிறதான வார்த்தை அல்ல. அதாவது ஒரு முறை முக்கிவிட்டு எடுத்து விடுவது அது அல்ல. பேப்டிசோ என்கிறதான வார்த்தை. அப்படி என்றால் நிரந்தரமாக மூழ்கி இருத்தல், நிரந்தரமாக என்னுடைய தன்மை மாறு மட்டுமாக வினிகர் அல்லது உப்பிலே மூழ்கி இருத்தல். அதைத்தான் இந்த ஞானஸ்நானம் குறிப்பிடுகிறது. நான் கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை நிரந்தரமாக மூழ்கி விடுகிறேன். நான் இந்த கிறிஸ்துவிலிருந்து இந்த உலகத்திற்கு வெளியே காட்டப்படும் பொழுது என் மூலமாக இந்த சமுதாயம் என்னிலே கிறிஸ்துவை காண வேண்டும். என்னை ரத்தினராஜாக அல்ல, என்னை ஒரு கிறிஸ்தவனாக, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக, கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு காண்பிக்கிறவனாக, கிறிஸ்துவின் குணாதிசயங்களை நான் கொண்டவனாக. இங்கு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னோடு சேர்த்து நான் கேட்கிற கேள்வி, நாம் அனைவரும் பேப்டிசோ என்கிறதான இந்த ஞான ஸ்நானத்தில் மூழ்கப்பட்டு இருக்கிறோம். அப்படி என்றால் ஒரு நாள் அனுபவம் அல்ல, இட் இஸ் a பேப்டிசோ. அனுதினமும் மூழ்கப்பட்டு இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் தன்மைகளை எனக்குள்ளாக எடுத்துக்கொண்டவனாக இருக்க வேண்டும். அன்பின் திருச்சபையே, இந்த ஞான ஸ்நானத்தை மீண்டுமாக நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக அனுபவிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பால் ஹார்வி என்பவர் ஒரு வானொலி நிகழ்ச்சியினுடைய பிராட்காஸ்டிங் நிபுணராக பணியாற்றி வந்தார். அவர் இந்த பிராட்காஸ்டிங்காக, வானொலி காரியத்திற்காக பல விருதுகளை பெற்றிருக்கிறார். இந்த மனிதர் கிறிஸ்தவர். கிறிஸ்துவை என்னுடைய உள்ளத்திலே வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவர். ஆனால் ஒரு நாளாவது ஆலயத்திற்கு சென்றதில்லை. இப்பொழுது அவர் கேவ் கிரீக் என்கிறதான ஒரு இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். அங்கே இருக்கும் பொழுது அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அந்த காலை வேளையிலே ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று இருதயத்திலிருந்து உந்தப்படுகிறார். கிறிஸ்துவை ஏதோ ஒரு விதத்திலே கேள்விப்பட்டவர். இந்த நாளிலே ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அது ஒரு சிறிய ஆலயம், மொத்தம் 12 பேர் தான் இருக்கிறார்கள். 12 பேர்கள் இருந்த அந்த ஆலயத்திற்கு இவர் செல்லுகிறார். இவர் செல்லும் பொழுது போதகர் எழுந்து பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். போதகர் அந்த நாளிலே பிரசங்கித்த காரியம், நான் உங்களுக்கு இன்றைக்கு ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். பிரசங்கத்தில் அவர் சொல்லுகிற காரியம், ஞானஸ்நானம் இட் இஸ் நாட் அ மேஜிக். இது ஒரு மந்திரம் அல்ல. ஞானஸ்நானம் எடுப்பதினால் நீங்கள் யாரும் மாறப்போவதில்லை. ஞானஸ்நான தண்ணீரிலே எந்த மந்திர சக்தியும் இல்லை. இது இந்த தண்ணீர் உங்களை கிறிஸ்தவனாகவோ அல்லது கிறிஸ்துவை உடையனாகவோ மாற்றிவிடாது. ஞானஸ்நானத்திற்கு எந்த சக்தியும் இல்லை. இது உங்களுடைய பப்ளிக் டிக்ளரேஷன். ஆக இது ஒரு மந்திர காரியம் என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். உங்களுடைய உள்ளத்தின் புதிதாகுதல் தான் ஞானஸ்நானம் என்று அவர் சொல்லிவிட்டு, இந்த ஞானஸ்நானத்தினால் நீங்கள் உங்களை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து உங்களுடைய வாழ்க்கை புதிதாக்கப்படுகிறது என்று பிரசங்கித்து விட்டு அவர் சொல்கிறார், இங்கு இருக்கிற யாராவது இந்த நாளிலே இந்த ஞானஸ்நானத்தை அதாவது உள்ளத்திலே புதிதாக்குகிற இந்த மறுரூபப்படுத்தப்படுதலின் ஞானஸ்நானத்தை இம்மட்டும் அனுபவிக்கவில்லை என்றால் இந்த செய்தி முடியும் பொழுது நீங்கள் முன் வரும்படியாக அழைக்கிறேன் என்று சொல்லி அவர் ஆல்டருக்கு சென்று விட்டார். இவர் தன்னையும் அறியாதவனாக ஆல்டருக்கு முன்பதாக கடந்து சென்று விட்டாராம். கடந்து சென்று விட்டு அவர் சொல்லுகிறார், ஏதோ ஒன்று எனக்குள்ளாக மாறியது.
இம்மட்டும் எனக்குள்ளாக இல்லாத ஒரு புதிய சந்தோஷம் அல்லது புதிய மகிமை என்னை நிரப்பியது. நான் ஒரு புதிய மனிதனாக மாற்றப்பட்டு விட்டேன். The change this simple act made in my life is so immense as to be indescribable. என்னால் விவரிக்க முடியாத ஒரு வித்தியாசமான அனுபவத்தை அந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக நான் உணர்ந்து கொண்டேன். திருச்சபையே, நாம் கடமைக்காக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேனா, அல்லது கடமைக்காக என்னுடைய குழந்தைகளை ஞானஸ்நானத்திற்குள்ளாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேனா, அல்லது விவரிக்க முடியாத கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து கிறிஸ்துவிற்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஞானஸ்நானம் எடுக்க இருக்கிறேனா? கிறிஸ்துவின் ஞானஸ்நானம் உங்களுக்கும் எனக்கும் கீழ்ப்படிதலை காண்பிக்கிறது. கிறிஸ்துவின் ஞானஸ்நானம் நம்மை கிறிஸ்தவனாக இந்த உலகத்திற்கு பிரகடனப்படுத்துகிறது. கிறிஸ்துவின் ஞானஸ்நானம் என்னை தனிப்படுத்தி இந்த உலகத்திலே நான் ஒரு வித்தியாசமான வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்கிறது. அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமென். நாம் எழுந்திருந்து நிசையா விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரனக்குமாரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகலம் உண்டாவதற்கு முன்பே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர். தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர். பிதாவோடே ஒரே தன்மை உடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர். மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொதுவிழாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிரோரையும் மருத்துவரையும் தாழ்ந்திருக்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவில் குமாரன் என்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடு குமாரன் கூட தொழுது ஸ்தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைக்கிறமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபையென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்பு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனுண்டாம் என்று காத்திருக்கிறேன். திருச்சபைக்கான ஒரு சில அறிவிப்புகள். நேற்றைய தினத்திலே ஆலயத்திலே உபவாச ஜெபம் நடைபெற்றது.
பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம். ஜெபத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதற்கு மீண்டுமாக நான் சொல்லியிருக்கிறேன். நம்முடைய திருச்சபையிலே ஜெபத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்பது பல உபவாச ஜெபங்களிலே நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். திருச்சபையாக இந்த 2025வது ஆண்டிலாவது மாதத்தில் ஒரு நாள் ஜெபிப்பதற்காக நாம் முன்வருவோம். நம்முடைய விடுமுறையை தேவ சமூகத்திலே நாம் நம்முடைய திருச்சபைக்காக மட்டுமல்ல, இந்த நாட்டிற்காகவும் ஜெபித்து அநேகருக்காக நம்முடைய மன்றாட்டுகளை தேவ சமூகத்திலே கொண்டு வருவதற்கு ஜெப நேரம் கண்டிப்பாக உதவியாக இருக்கும். ஃபேட் குறித்து நமது மத்தியிலே சகோதரன் அன்பழகன் அறிவிப்பு செய்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அக்டோபர் மாதம் வந்துருச்சு அப்படின்னா உடனே நம்ம எல்லாம் ஆண்டு விழா கொண்டாட போகிறோம். கொடுங்கள். அது முடிஞ்சு டிசம்பர் வந்துருச்சுன்னா கேரல் கொண்டாட போகிறோம் அல்லது கிறிஸ்மஸ் ட்ரீ கொண்டாட போகிறோம். கொடுங்கள். சரிப்பா முடிஞ்சுது அப்படின்னு சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் திரும்பவும் ஆனுவல் கார்டன் ஃபேட் பிப்ரவரி 2வது சனிக்கிழமை கொண்டாட போகிறோம்ப்பா. கொடுங்க, கொடுங்கள், கொடுங்கள் என்று ஆலயத்திலே சொல்லப்படுவதில்லை, அது கர்த்தர் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 9:6-7 வாசிக்கிறோம். ஒருவன் கட்டாயமாயும் இல்லை, விசனமாயும் இல்லை, உற்சாகமாக கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். அதே வண்ணமாக நாம் நீதிமொழிகள் 11:25 வாசிக்கிறோம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஆகவே நாம் கொடுப்பதில் உற்சாகமாக இருப்போம். நாம் கொடுக்க கற்றுக்கொண்டதினாலே இன்று இவ்விதமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்வதை அனைவரும் ஒத்துக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். ஆகவே நாம் கொடுப்போம். இந்த காரியம் எதற்காக நடைபெறுது என்று நம்ம அநேகருக்கு தெரிந்த காரியம். ஒருவேளை புதிதாக வந்தவர்களுக்கு இதை குறித்த காரியம் அறியாமல் இருக்கலாம். கிட்டத்தட்ட 1974ஆம் வருடம் முதலே நம்முடைய திருச்சபையின் மூலமாக தொழுநோயினாலே பாதிக்கப்பட்டவர்களுடைய பிள்ளைகளை நாம் பாதுகாத்து வருகிறோம். அவர்களுக்கு படிப்பு வசதி நாம் கொடுத்து வருகிறோம். ஒருவேளை கடந்த வாரத்திலே நீங்கள் கவர்னன்ஸ் சர்வீஸ் வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் 2 பிள்ளைகள் வந்து கொடுத்த சாட்சியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, அநேக பிள்ளைகள் ஈவன் ஏரியா கவுன்சிலர் வரைக்கும் நம்மளாலே உற்சாகப்படுத்தப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆகவே அநேக இடங்களிலே நர்ஸுகளாக இன்னும் ஆசிரியர்களாக பிள்ளைகள் பணிபுரிந்து வருகின்றனர். அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு மேன்மை கொண்டு வருவதற்காக இந்த காரியம் நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட 75% இதிலிருந்து எடுக்கிற பணம் அதற்காகவே உபயோகப்படுத்தப்படுகிறது. மீதி 25% இந்த அருமையான ஆலயத்தை நாம் பராமரிக்கிறதற்காக உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆகவே முதல் காரியமாக இதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த நாளுக்காக, இந்த நாளின் ஒவ்வொரு காரியங்களுக்காக, அந்த நாளின் நல்ல சீதோஷ்ண நிலைக்காக, இன்னும் அநேகர் இதிலே கலந்து கொள்வதற்காக நாம் ஜெபிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபிப்பதற்காக மாத்திரமல்ல, ஜெபித்து அப்படியே விட்டுவிடுவதனாலே காரியம் நடக்கப் போவதில்லை. அதற்காக நாம் உழைக்கவும் வேண்டும். ஆகவே நீங்கள் எவ்விதமாக உழைக்கலாம் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை உங்களுடைய இருக்க இடங்களிலே இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார்ம் வைத்திருக்கலாம். இல்லை என்று சொன்னால் நீங்கள் வெளியிலே செல்லும் பொழுது அது உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நம்முடைய ஃபேமிலி அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் கொடுக்க அழைக்கப்படுகிறீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் எங்கு வேலை பார்க்கிறீர்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுடைய ஏதாவது கம்பெனி அல்லது ஆஃபீஸுகளிலிருந்து நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் அந்த ப்ரோஷருக்காக நீங்கள் வாங்கி கொண்டு வரலாம். இன்னுமாக அதிகமான செலவு வருகின்ற ஷாமியானா மற்றும் ப்ரோஷர் பிரிண்டிங் இப்படிப்பட்டதான காரியங்களுக்கான செலவுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இன்னுமாக அநேக ஸ்டால்கள் இருக்கும். குறிப்பாக ராஃபிள் ஸ்டால் மிக முக்கியமான ஒரு கட்டம். நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது அங்குள்ள ராஃபிள் டிக்கெட்ஸ் வைக்கப்பட்டு இருக்கும். நீங்கள் எடுத்து சென்று
உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்திலே நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு வரலாம். இனிமாக ஸ்டால்களுக்கு தேவையான, குறிப்பாக ஒயிட் எலிஃபென்ட் ஸ்டால், அது ஒருவேளை அதிகமான பணம் வராத ஸ்டாலாக இருந்தாலும் நம்முடைய திருச்சபை ஒரு முக்கியமான ஒரு ஸ்டால். நீங்கள் அந்த ஸ்டாலுக்கு தேவையான, நீங்கள் உபயோகித்த இன்னும் மற்றவர்கள் உபயோகிக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கலாம். இன்னும் நியர்லி நியூ ஸ்டால் உண்டு. புதிதாக உங்களுக்கு வந்திருக்கிற பொருட்களிலே உபயோகமற்ற அல்லது உங்களுக்கு தேவையில்லை என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை நியர்லி நியூ ஸ்டாலுக்கு நீங்கள் கொண்டு வரலாம். இன்னுமாக கிரே எலிஃபண்ட், இன்னும் அநேக நம்முடைய தமிழ் திருச்சபையிலிருந்து அநேக ஸ்டால்கள் உண்டு. குறிப்பாக சவுத் இந்தியன் ஸ்டால், இன்னும் மற்ற எல்லா ஸ்டால்களுக்கும் நீங்கள் உங்களுக்கு தேவையான, அவர்கள் கேட்கும் பொழுது நீங்கள் உதவிகளை செய்வதற்காக உங்களை அழைக்கிறோம். இப்படியாக அந்த நாளுக்காக ஜெபிக்கவும் கொடுக்கவும் கர்த்தர் தாமே உங்களை உற்சாகப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கார்டன் ஃபேட் நம்முடைய அனைவருக்கும் ஒரு உற்சாகம் கொண்டு வருகிற நாள். அன்பழகன் பிரதர் சொன்னதற்காக நன்றி செலுத்துகிறேன். அவங்க சொன்னாங்க கொடுங்கள் கொடுங்கள் என்று சொல்லி. நான் அதை கொஞ்சம் மாற்றி சொல்ல விரும்புகிறேன். கொடுப்பதல்ல, வாங்குங்கள். சேல்ஸ் டேயில் வந்து நிறையா வாங்குங்க, அட்வர்டைஸ்மெண்ட் வாங்குங்க, ரேஃபில் டிக்கெட் வாங்குங்க. ஸோ அப்போ கொடுப்பது என்பது மறந்து போய் நாம் வாங்குகிறோம், நமக்காக வாங்குகிறோம் என்கிறதான இன்னும் ஒரு பரிணாமம் உங்களுக்குள்ளாக வரக்கூடும். ஸோ எப்படியாக இருந்தாலும் நாம் ஆண்டவருடைய நாமத்திற்காக ஒரு சமுதாயத்தை உருவாக்குகிறோம் என்பதை நாம் மனதிற்கொண்டு அந்த குழந்தைகளுக்காக மற்றும் நாம் விரும்புகிற நேசிக்கிற இந்த ஆலயத்திற்காக கொடுப்பதற்கு முன் வருவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அட்வர்டைஸ்மெண்ட்னுடைய கடைசி நாள் 25வது தேதி இந்த மாதம், அதாவது ஜனவரி 25வது தேதி கடைசி நாள். ஆக நாட்களை கடத்த வேண்டாம். உடனடியாக பணம் நீங்கள் கையில் கொண்டு வரலன்னா பிரச்சனை இல்லை. உங்களுடைய ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு போங்க. அல்லது ஒரு ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணி போன வருடத்துக்குரிய அதே அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் திரும்பவும் பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அதுவே போதுமானது. பணத்தை பின்பதாக நீங்கள் ஆலயத்திற்கு அனுப்பி வைக்கலாம். 26வது தேதி நம்முடைய ரிபப்ளிக் டே, குடியரசு தினம். இந்த பகுதி மிகவும் ஹைலி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. ஸோ காலையில் நாம் ஆலயத்திற்கு வருவது ஒருவேளை மிக கடினமாக இருக்கும். ஸ்ட்ராங் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருப்பாங்க. ஆக நம்முடைய ஆராதனைகள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. ஆராதனை அனைத்தும் மதியத்திற்கு மேலாக ஆரம்பமாகும். நேரம் ஹிந்தி ஆராதனை மதியம் 1 மணிக்கும், ஆங்கில ஆராதனை மதியம் 2:30 மணிக்கும், தமிழ் ஆராதனை சாயங்காலம் 4 மணிக்கும் ஆரம்பமாகும். 26வது தேதி. அடுத்த வாரம் நினச்சிட்டு அடுத்த வாரம் 4 மணிக்கு வந்துடாதீங்க. அடுத்த வாரத்துக்கு அதுக்கு அடுத்த வாரம், சரிங்களா? ஸோ ஆண்டவர் நம்மை தொடர்ந்து இந்த திருச்சபையிலே பயன்படுத்துவாராக. எப்பொழுதுமே சொல்லுவாங்க, நம்ம ஆனுவல் டே அன்பழகன்றதை ஞாபகப்படுத்திட்டு போனதுனால ஆனுவல் டேனுடைய பைபிள் டெஸ்ட்டுக்குரியது எப்பவும் லேட்டாக அறிவிக்கிறேன் என்று சொல்வார்கள். இன்றைக்கே அறிவித்து விடுகிறேன். எக்ஸடஸ், யாத்திரையாகமும், லேவியராகமும், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், இதுதான் இந்த வருடத்தினுடைய புத்தகங்கள். ஸோ சிரிக்கிறத பார்த்தாலே நல்லா ஆயத்தமாக இருக்கிறீங்கன்னு தெரியுது. ஸோ கர்த்தர் உங்களை இந்த வேத பகுதிகளை படித்து ஆயத்தமாவதற்கு உதவி செய்வாராக. இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசரிக்க இருக்கிறவர்கள், அதற்கு முன்பதாக இந்த நாளிலே ஆலயத்திற்கு நீங்கள் யாராவது புதிதாக வந்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய இடத்திலே எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். If you are here for the very first time, you may stand up at your place. We would like to welcome you. இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை ஆசரிக்கிறவர்கள் இங்கே இருப்பீர்கள் என்றால் எழுந்து நிற்கவும், ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே என்று சொல்லி இவர்களை ஆசீர்வதித்து நாம் பாடுவோம். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆம்
ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் அனுதினமும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறீர். உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நடத்துகிறீர். எங்களுடைய நண்பர்களை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். மீண்டுமாக ஒரு புதிய ஆண்டை காணுவதற்கு உதவி செய்திருக்கிறீர். கடந்து வந்த பாதையிலெல்லாம் தேவ கிருபையும் பிரசன்னமும் இவர்களை நடத்தினதற்காக நன்றி. இந்த புதிய ஆண்டிலும் தேவன் ஒருவர் தாமே இவர்களுக்கு போதுமானவராக இருப்பீராக. உம்முடைய நன்மையையும் கிருபையையும் அதிகமாக தருவீராக. உம்முடைய செட்டைகளின் மறைவிலே மறைத்து பாதுகாப்பை கட்டளையிட்டலும். இந்த உலகத்தின் பொல்லாங்கிற்கும் மற்றும் எல்லா நாச மோசத்திற்கும் விலக்கி பாதுகாத்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க தன்னுடைய குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஆசீர்வாதம் கொண்டு வருகிற மக்களாக நீர் பயன்படுத்த வேண்டும் என்று தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆலயத்திலிருந்து இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். நீரே மகிமைப்படும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you. Thank you. மன்றாட்டு ஜெபம். மன்றாட்டு ஜெபத்திற்காக நாம் அனைவரும் முழங்கால் படியிடுவோம். எல்லா மனிதருக்காகவும் ஜெபிக்க கற்றுக் கொடுத்த நல்ல ஆண்டவரே, எங்கள் சமுதாயத்திற்காகவும் உலக மக்களின் அமைதிக்காகவும் உம்மண்டை வருகிறோம். உமது கிருபையை எங்கள் மீது பொழிய பண்ணுவீராக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் சீனாவை பாதித்து எங்கள் தேசத்திலும் புகுந்திருக்கிற HMPV வைரஸிலிருந்து எங்கள் நாட்டையும் மக்களையும் பாதுகாப்பீராக. நாட்டின் தலைவர்கள், மருத்துவர்கள் நிலைமையை கருத்தாய் கையாண்டு மக்கள் நலன் விசாரிக்கப்பட அருள் தாரும். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் இந்த புவியில் சமாதான ஆட்சி அமைக்கப்படுவதாக. நீண்ட காலமாக நாடுகளுக்கு இடையே நடந்து வரும் யுத்தங்கள், பயங்கரவாதங்கள், தீவிரவாதங்கள் எல்லாம் விரைவில் நீங்கி தெய்வீக சமாதானம் நிலவ அருள் தாரும். விசேஷமாக பெண்கள், கர்ப்பிணிகள், மாணவர்கள் அனைவரின் நலனும் விசாரிக்கப்படுவதாக. சமுதாயங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும், சந்தோஷமும் சமாதானமும் மக்கள் மத்தியில் பெருகவும் கிருபை தாரும். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் நாட்டை சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம். நாட்டில் நாங்கள் பெற்றிருக்கிற சுதந்திரம் மற்றும் பல்வேறு ஆசிர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆயினும் பெண்களுக்கு விரோதமாக நடக்கும் தீய செயல்கள், வன்முறைகள் மாறவும், சிறுபான்மையினரின் உரிமைகள் மதிக்கப்படவும், நாட்டில் சகோதரத்துவம், அன்பும் சமாதானமும் நிலைநாட்டப்படவும் ஜெபிக்கிறோம். விசேஷமாக மணிப்பூர் மாநிலத்தில் சமுதாயங்களுக்குள் ஏற்பட்டிருக்கும் கலவரங்கள் நீங்கி நிலையான சமாதானம் உண்டாகவும், நாடு எதிர்கொண்டிருக்கும் வறுமை, விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், ஜாதி மத வேறுபாடுகள் சுமூகமாக தீர்க்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் February 5 நடக்கவிருக்கும் டெல்லி சட்டசபை தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். தேர்தல் சுமூகமாக நடைபெறவும், எந்தவித தீய செயல்களும் நடைபெறாது மக்கள் தங்கள் வாக்குகளை சமாதானமாய் செலுத்தவும் உதவி புரியும். மக்கள் நலனில் அக்கறை கொண்ட நல்ல நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படவும், டெல்லியில் நல்லாட்சி நிலவவும் கிருபை தாரும். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் குடியரசுத் தலைவர் முர்மு, பிரதமர் மோடி, டெல்லியின் லெப்டினன்ட் கவர்னர் சக்சேனா, டெல்லியின் முதலமைச்சர் அதிஷி மற்றும் எல்லா மாநில முதலமைச்சர்கள், தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா, முப்படை தலைவர்கள் இவர்களின் கீழ் அதிகாரத்தில் உள்ள அனைவருக்கும் ஞானத்தை தாரும். இவர்கள் ஒற்றுமையாய் செயல்படவும், கட்சி பாகுபாடுகளை கடந்து நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைக்கவும் கிருபை தாரும். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் உலக திருச்சபைகள், விசேஷமாக இந்திய திருச்சபைகள் உம்மில் பலப்படுத்தப்படட்டும். துன்பப்படுத்தப்படும் திருச்சபைகள், போதகர்கள், மிஷனரிகள், விசுவாசிகள் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கவும், விசுவாசத்தின் பரீட்சையாக சிறைப்பிடிக்கப்பட்டிருப்போர், மத எதிர்ப்பு சக்தியால் சரீர பாதிப்புக்குட்பட்டு
சிகிச்சை பெறுபவர்கள் அனைவரின் நலன் விசாரிக்கப்படுவதாக. எதிர்ப்புகள் மத்தியில் திருச்சபைகள் உம்மில் உறுதியாய் தரித்திருக்கவும் மென்மேலும் வளரவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் பிரதம பேராயர் விஜயநாயக், தென்னிந்திய திருச்சபையின் எல்லா தலைவர்கள், மார்த்தமா திருச்சபையின் தலைவர் தியோடோஷியஸ், எங்கள் பிஷப் பால், எங்கள் போதகர்கள் ரெவரன் மோனுதீப், ரெவரன் ரத்னராஜ், ரெவரன் ஜெயக்குமார் மற்றும் எல்லா லீடர்கள், கமிட்டி அங்கத்தினர்கள், பாடகர் குழு, ஆண்கள், பெண்கள், வாலிபர் குழுக்கள், ஞாயிற் பாடசாலை, இவர்கள் எல்லாருக்கும் உம் ஆவியை தந்து வழி நடத்தும். இவர்கள் உம் மந்தையை உண்மையோடும் உத்தமத்தோடும் வார்த்தையிலும் செயலிலும் நல்ல முன்மாதிரியாக சேவிக்க கிருபை புரிவீராக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் இந்த புவி சந்தித்து வரும் காலநிலை மாற்றத்திற்காகவும் அதனால் ஏற்படும் பின்விளைவுகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். நீர் படைத்த இந்த பூமியை நல்ல உக்ரானக்காரர்களாக போற்றி பாதுகாக்க எங்கள் அனைவருக்கும் கிருபை தாரும். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் இவ்வுலக பாடுகள் மத்தியில் துன்பப்படுபவர்கள், ஏழைகள், பசியாய் வாழுபவர்கள், ஆதரவற்றவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், வேலையில்லாதவர்கள், துயரப்படுபவர்கள் மற்றும் வியாதி படுக்கையில் உள்ளோரின் நம்பிக்கையும் விசுவாசமும் பலப்படுத்தப்படுவதாக. இவர்களுக்கு உதவியாய் இருக்கும் எல்லாருக்கும் உம் தயவையும் கிருபையையும் தருவீராக. எங்கள் சபையில் நோய்வாய்ப்பட்டவர்களை உம் கிருபாசன தண்டையில் சமர்ப்பிக்கிறோம். குறிப்பாக மார்க் டுலி, ஷெரின் குக், ஷர்லி குப்தா, ஹனி வில்லியம்ஸ், பொன்னு தங்கராஜ், மன்மோகன் சிங் சௌத்ரி, தாமஸ் டேவிஸ், எலா ஆர் சுண்டி, ஆர்எஸ் சேவக், லீலா ரேவன்பெக், அனூப் பென்சன், அசோக் மசி, ஜோஸ்வின் சாம்சன், ஹாரிசன் ஜேம்ஸ், ஜினு, மரியம் சுதிர்குமார், ஏஞ்சல்ஸ், கிரீனிகா சேகர் மற்றும் சதீஷ் ஜேக்கப், இவர்கள் எல்லாருக்கும் உம் வல்ல கிரியையால் அற்புத சுகத்தை தந்து நடத்த ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். பரலோக பிதாவே, உமது ராஜ்யம் அதிசீக்கிரத்தில் வருவதாக. நாங்கள் ஏறெடுத்த இந்த விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தின் நிமித்தம் எங்களுக்கு அனுகரித்தருளும். ஆமீன். பாவ அறிக்கை. பிரியமானவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் அருளப்பட்ட கற்பனையாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூர்வது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவ்வைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ளி உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோടെ உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்க நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள தேவனோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் எல்லாருக்கும் விரோதமாகவும் எங்கள் எண்ணங்களினாலும் எங்கள் செயல்களினாலும் பாவம் செய்தோம். எங்கள் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் நன்மை செய்ய தவறினோம். நாங்கள் உண்மையாக எங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு உம்மிடத்துக்கு திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் கடந்த காலத்தில் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து நாங்கள் புது ஜீவனுள்ளவர்களாக உமது நாமம் மகிமைப்படத்தக்கதாக உம்மை சேவிக்க எங்களுக்கு அனுகரித்துள்ளோம். ஆமேன். மற்றவர்கள் குற்றத்தை மன்னித்து தங்கள் பாவங்களுக்காக உண்மையாக மனம் வருந்தி உம்மிடம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமது மேல் கிருபையாயிருந்து நமது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி பலப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு நித்திய ஜீவனை தந்து தம்முடனே சேர்த்து கொள்வாராக. ஆமேன். தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அனைவரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். தேவ சமாதானம், தேவ சமாதானம், தேவ சமாதானம் நாம் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக, உமது ஆவியோடும் இருப்பதாக. நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீர்த்தனை 193 பாடுவோம். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே.
காணிக்கைகளையும் ஆண்டவருடைய பணிக்காக அர்ப்பணிப்போமாக. அங்கீகரிக்கும் வழியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியோ சபையார் முழங்காற்படியிடலாம் அல்லது உட்காரலாம். பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் ஆண்டவராகிய உமக்கு எங்கள் நன்றியையும் ஸ்தோத்திரத்தையும் உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் செலுத்துவது நீதி மட்டுமல்ல, எங்களது கடமையும் எங்களுடைய மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய சத்தியமும் ஜீவ வார்த்தையுமாய் இருக்கிறார். அவர் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் ஆதிமுதல் சிருஷ்டித்தீர். மனிதனையும் உமது சாயலாக உருவாக்கினீர். அவர் மூலமாகவே இவ்வுலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் ஞான ஒளிக்குள் நடத்துவீர். ஆதிகாலம் முதற்கொண்டு தீர்க்கதரிசிகளையும் ஞானம் பெற்ற ஆண்களையும் மற்றும் பெண்களையும் உலக மக்கள் உம்மை வந்தடைவதற்கு வழி காண்பிப்பவர்களாக ஏற்படுத்தினீர். அவர் மூலமாகவே பாவிகளாகிய எங்களுக்கு மீட்பு உண்டாகும்படியாக அவரை மனுஷகுமாரனாக பிறப்பித்து சிலுவையில் அறைய கொடுத்து மரித்து அடக்கம் செய்யப்பட்ட பின் அவரை மறுபடியும் உயிரோடு எழுப்பினீர். அவர் மூலமாகவே உம்முடைய ஜீவனுள்ள பரிசுத்த ஆவியை தந்தருளி புது சிருஷ்டியின் முதல் பலனாக எங்களை மீட்டு கொண்டீர். பரலோக பிதாவே,
உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஏறெடுக்கிற எங்கள் சோஸ்திரங்களை ஏற்றுக்கொண்டருளும். அவரின் முன்மாதிரியை பின்பற்றி அவரின் கற்பனைகளை கைக்கொள்ளும் எங்களுக்கு அப்பமும் திராட்சரசமும் ஆகிய இந்த ஈவுகளை உம்முடைய வல்லமையான பரிசுத்த ஆவியினாலே எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவரின் சரீரமாகவும் இரத்தமாகவும் தந்தருளும். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதிலே பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆகையால் பரலோக பிதாவே, அவரை நினைவு கூறும் விதமாக இந்த அப்பத்தையும் பாத்திரத்தையும் உமது சமூகத்திலே வைத்து பரிசுத்தம் பண்ணுவதன் மூலம் அவருடைய அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து அவருடைய மகிமையான வருகைக்காக காத்திருக்கிறோம். கிறிஸ்து அங்கீகரித்தரும். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தில் உம்முடைய பரிசுத்த ஈவுகளை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது உம்முடைய ஆவியினால் எங்களை உயிர்ப்பியும், உம்முடைய அன்பினால் எங்களை ஊக்குவியும். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்களை ஒருங்கிணைத்தருளும். அவரோடும் அவருக்குள்ளும் அவர் மூலமாகவும் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் வானத்திலும் பூமியிலும் உமக்கு முன்பாக நிற்கும் யாவரோடும் கூட பிதாவே உம்மை என்றென்றைக்கும் ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய சரீரத்தில் பங்கு பெறும்படி நாம் இந்த அப்பத்தை பிற்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது. நமது இரட்சகராகிய கிறிஸ்து நமக்கு கற்பித்தபடி சொல்லுவோம். ஆண்டவருடைய பந்தியில் சேர நம்மை ஆயத்தப்படுத்தும் வண்ணமாக தாழ்மையின் ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர்.
ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்மாவும் சுத்தமாக்கி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்கள் கிருபை செய்தருளும். ஆமென். விசுவாசத்துடனே கிட்டிச் சேருங்கள். நமக்காக அடிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் நமக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தையும் வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து இவைகளை உட்கொண்டு அவர் நமக்காக மரித்ததை நினைத்து நன்றியை ஏறெடுங்கள். Never
கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும் ஆகிய சாக்கிரமந்தை விசுவாசத்துடன் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தமுமாகிய ஞான ஆகாரத்தினால் எங்களை போஷித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமாக எங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு துதியும் கனமும் உண்டாகத்தக்கதாக நாங்கள் தேவரீர் நியமித்திருக்கிற நற்கிரியைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற உமது ஆவியின் வல்லமையால் எங்களை பலப்படுத்தி அனுப்பும். ஆமேன். சமாதானத்தின் தேவன் தாமே நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நமது ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய தேவன் நம்மோடு இருந்து இன்றும் என்று நம்மை ஆண்டு நடத்துவாராக. பின்பவனிக்கு இதமாக பாமாலை 261 எல்லாருக்கும் மாவுன்னதர் பாடு.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வருவோம்.